Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நாகை மாவட்டத்தில் உள்ள வேளாங்கண்ணி, கீழ்வேளூர், காக்கழனி, திருமருகல், நாகூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டாவது நாளாக காலை முதலே கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லெனின். லெனின், வணக்கம். இரண்டாவது நாளாக அங்கு மழை பெய்து வருகிறது. எந்தெந்த பகுதிகளில் மழை பொழிவு இருக்கு? நிச்சயமாக வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருந்தது. நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விட்டிருந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேற்று அதிகாலை முதல் தொடர்ச்சியாக கனமழை பெய்தது. நேற்று மாலை வரை பெய்த கனமழையானது இரவில் கொஞ்ச நேரம் விட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை முதல் இரண்டாவது நாளாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நாகை, கீழ்வலூர், காக்கரணை, திருமருகல், நாகூர், வேளாங்கண்ணி, கீழையூர், திருக்கோணை, வலிவலம், அணக்குடி, வெண்மணி, தேவூர், குக்கத்தி, குருமனாங்குடி, ஆலியூர், சிக்கல் உள்ளிட்ட மாவட்டத்தின் அனைத்து இடங்களிலும் இரண்டாவது நாளாக காலை முதல் கனமழை பெய்து வருகிறது. காலையில் கனமழை தொடங்கி பெய்து வருவதால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் இருள் சூழ்ந்து மழை பெய்து வருவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிவிட்டு செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. நாகை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் சுற்றிருந்து வந்த நிலையில் தற்போது பெய்து வரும் மழையினால் வெயில் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. அதே சமயம் நாகை மாவட்டத்தில் சம்பா அறுவடை முடிந்த நிலையில் ஊடு பயிர்களால் பயிரிடப்பட்ட பச்சை பயிறு, உளுந்து செடிகள் இந்த மழையினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தற்போது பருத்தி சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளும் இந்த பருத்தி சாகுபடி செய்ய முடியாமல் மழையினால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நாகை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நாகையில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதே போல திருப்பூண்டில் 3.5 சென்டிமீட்டர் மழையளவும், வேளாங்கண்ணியில் 3.9 சென்டிமீட்டர் மழையளவும், திருக்கோவை 4.2 சென்டிமீட்டரும், தலைங்காயில் 2.7 சென்டிமீட்டரும், வேதாரண்யம் 2.9 சென்டிமீட்டரும், கோடியக்கரை 2 சென்டிமீட்டரும் பதிவாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி லெனின். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.